காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல் 26 பேரோ 28 பேரோ பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அந்த தீவிரவாதியை சுட்டு கொண்டது வந்து ஒரு நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நான் இப்போ போகிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பைபாஸ் ஆகிட்டு போகும் நிறைய இடங்களில். அதில் வந்து அந்த ஸ்டோரி ஆஃப் எஸ்கேப், ஒரு லேடி வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க தன் குழந்தைகளோட, 2 குழந்தைகளோட. அதை பற்றி மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான தருணம். இதில் வந்து நாட்டில் வகுப்புவாத கலவரத்தை தூண்டுறதுக்கான முயற்சிகள்லாம் நடக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் தான் அப்படிலாம் இல்லை, நாட்டில் வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நம்ம வந்து எல்லாருடையும் பகிர்றதுக்காக இந்த நான் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஒரு ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆர்த்தி சரத் அப்படிங்கிற அந்த லேடி திடீர்னு மத்தியானம் 2:10 மணிக்கு எங்கேயோ சத்தம், வெடி சத்தம் மாதிரி கேட்டோன்னே என்ன இது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எங்கே பகலில் யார் வெடி போடுறாங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரே இதாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒருத்தர் கன்னோட நின்றுட்டுருக்கிறத பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, பின்னாடி பசங்க வந்து அங்கே இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்திருக்காங்க. அப்பாவோட இருந்திருக்காங்க. அப்பா நீ கீழே படுத்துக்கோ, அவங்க யாரோ கன்னில் வச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கீழே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டோரி கட் ஆகிடுச்சு. அவங்க அப்பா கொண்டுடுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவை கொண்டதுக்கப்புறம் பார்க்குறா, அவள் கையில் வந்து அந்த அப்பாவோட பாடியை வச்சுருக்காங்க. அப்போது அந்த டெரரிஸ்ட் வந்து அவங்க பக்கத்தில் வந்துட்டான். அவளை கொல்றதுக்காக அப்படி இருந்தானா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவன் பக்கத்தில் வந்துட்டான். ஆனால் பின்னாடி அம்மாவா நம்மெல்லாம் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைகளுடைய சத்தம் கேட்ட உடனே அப்படியே அவங்க அப்பாவை, எப்படியும் அப்பா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அப்படியே போட்டுட்டு, அவன் என்னவோ தெரில, அந்த டெரரிஸ்ட் அவங்கள கொல்லலை. அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன், ஒருவேளை இந்த பசங்களோட சத்தம் கேட்டதுனால அப்படியே அவங்கள விட்டுட்டானா அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே அவங்க ஓடிட்டாங்க அந்த இடத்த விட்டு. ஓடும்போது அங்கேருந்து ஓடும்போது கீழே வரணும் இல்லையா, வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க 2 பேர். ஒன்று வந்து ஒரு முஸ்லீம், ஒருத்தர் பேர் முசாஃபிர், இன்னொருத்தர் பேர் சமீர். 2 பேரும் அவங்கள காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே 3 மணி வரைக்கும், காலையில் 3 மணி வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவங்கள சேஃப்டிக்காக பாதுகாப்பாக அவங்கள விட்டு அப்புறம் தான் அவங்க போனாங்க. இதுதான் அவங்க சொன்ன கதை. அதில் இப்போ என்ன சொன்னாங்க, கடைசியாக முடிக்கிற இதை தான் பார்க்கணும். எனக்கு இப்போது என்னுடைய அப்பாவை நான் எழுந்திருந்தாலும் எனக்கு புதிதாக 2 சகோதரர்கள் கிடச்சிருக்காங்க, முசாஃபிர் அண்டு சமீர் என்கிற முஸ்லீம் சகோதரர்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. இதுதான் செய்தி. இந்த மாதிரி செய்தியை தான் நம்ம வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை இன்றைக்கி நம்ம வலியுறுத்துறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்திகள் நிறைய நடந்திருக்காங்க காஷ்மீரில். ஆர்மியும் இல்லை, போலீஸும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லாத இடத்துல சாதாரண முஸ்லீம் பாப்புலேஷன் தான் நிறைய பேரை அன்றைக்கி காப்பாற்றிருக்கு. 28 பேர் செத்தாங்க, மீதி 1000 பேரை யார் காப்பாற்றுறது? காப்பாற்றினது ஃபுல்லாக அங்கே உள்ள லோக்கல் முஸ்லீம் பாப்புலேஷன் தான். அதை நம்ம உணர்த்தணும் மக்களுக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி பீதியை கலப்புற வேலையெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செய்திகளை நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.